அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி தான் பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க. அவ இல்லாட்டி நான்லாம் இந்த இடத்துல இருக்கணும்னு கூட சொல்ல முடியாது. ஏதாவது ஃபன்னியா நடக்குமா? நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அது எனக்கு ஒய்ஃபுக்கு வந்து நிறைய சிங்க் ஆகும். அதெல்லாம் விடுமா, நல்லா பெரிய டான்மா அப்படின்னு. என்ன பெரிய டான், நீங்களே தண்டனை டான் அப்படிமா. அதெல்லாம் ஓப்பனாவே பேசுவா. அது மாதிரி நிறைய விஷயங்கள், ஃபன்னியான விஷயங்கள் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். என்னைய அவ கழுவி ஊத்தாட்டி அவளுக்கு தூக்கம் வராது. ஒரு நெகட்டிவாவும் நடக்கும்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல. என்னுடைய உடலை பத்தி பேசுறது, அப்புறம் யாருன்னே தெரியாது, மொத்த குடும்பமே பிராடுங்கிறது, நிறைய கெட்ட வார்த்தைகள் அப்படி இப்படின்னு கமெண்ட்ஸ் வர வர ஒரு கட்டத்துல வந்து நம்மளுக்கு செட் ஆகாது, யூடியூப்ங்கிறது வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து நிப்பாட்டிட்டோம். யூடியூப் டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டோம். நல்ல வீடியோகள் என்னதான் நம்ம ஹார்ட் ஒர்க் கொடுத்து போட்டாலும் போகாது. அதே நீங்க சிம்பிளா ஒரு வீடியோ எடுத்து போடுங்க, சம்மந்தம் எல்லாம் போகும். பிசினஸ் பண்ணியும் சரி, இதுல இருந்தும் சரி, நீங்க என்ன லெசன் கத்துக்கிட்டீங்கன்னா எதை சொல்லுவீங்க? எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் நம்மளை ஏமாத்துவாங்க. என்னுடைய காலகட்டத்துல பார்ட்டி வண்டி விக்கிறான் பாருங்க, அவனே ஃப்ராட் ஆயிட்டான். வீடியோல பாக்குறது ஒண்ணு, அதுக்கு பின்னால நடக்கிறது யாருக்கும் தெரியாது. நம்ம சொன்ன டைமுக்கு வந்து வண்டி கிடைக்காதுங்க, இல்ல சொன்ன டைம் போகும்போது வண்டி வெளியே போயிடும். அந்த மாதிரி போய் ஏமாந்து வந்துடுறது, இந்த மாதிரி வண்டி கிடைக்காது, கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க சில பக்கம். திருப்பூர் மோகன் அப்படின்னு சொன்னாலே ஒரு உங்களோட ஸ்லாங் அது வந்து ஒரு பிளஸ் பாயிண்டா, அது வந்து ஒரு ஹைலைட்டா இருக்கும். அதனாலதான் வீடியோ நல்லா ஹிட் ஆச்சுன்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? அது நான் நினைக்கலைங்க. அந்த மாதிரி பாக்குற மக்கள் பூரா அப்படித்தான் சொல்லுவாங்க. இப்ப பார்த்த மக்கள் கூட சொன்னார். இப்ப ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் மீட் பண்ணியிருந்தாங்க. ஐபிளஸ் டிவிக்காக நான் விளம்பரத்துக்கு போயிருந்தேங்க. சொன்னது ஒருத்தர் வந்து பார்த்துட்டு கை கொடுத்துட்டு, அவர் டிவி வாங்க வந்திருக்கு, வந்து கை கொடுத்துட்டு, நீங்க உண்மையாலுமே பேசுறீங்க இல்லைங்க, இந்த ஸ்லாங் அவ்வளவு சூப்பரா இருக்குதுங்க, கொங்க ஸ்லாங், இந்த மாதிரி வாங்க போங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறது ரொம்ப இதா இருக்குதுங்க, நம்ம ஊரில் அதை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. அதனால உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது நான் விரும்பி பார்த்தது உங்களோட ஸ்லாங்காக தான், எவ்வளவு நேரம் வேணாலும் வீடியோ பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதா பேசுவேன். இந்த மாதிரி பலாயிரக்கணக்கான மக்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க வீடியோ எடுக்கும் போது என்னைக்கா நினைச்சிருக்கீங்களா, நம்ம இப்படி பேச வேணாம், நல்ல மத்தவங்க பேசுற மாதிரி காமன் வராதுங்களே, எனக்கு சுட்டு போட்டுருச்சு. என்னை இதுல இருந்து நீங்க மாத்தவே முடியாது. நீங்க நினைச்சிருக்கீங்களா மாத்தணும் அப்படின்னு? இல்ல ஒரு நாள் நினைச்சது. நம்ம எப்படி இருக்கிறோமோ யதார்த்தமா அவ்வளவுதானுங்க. இந்த காலம் நான் அனைத்தான் சொன்னேங்க, எந்த காலத்துக்கு இருந்தாலும் இந்த வாய்ஸ், இந்த ஸ்லாங் இப்படியே தான் இருக்கு. நான் ஜாகிர வரைக்கும் ஸ்டார்டிங் வந்து ஸ்லாங் எல்லாம் உடனே அக்செப்ட் பண்ணிட்டாங்களா, இல்லன்னா கொஞ்ச நாள் போக போக கொஞ்ச நாள் போக போக தான் இருக்கு, கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்த உடனே மேல போச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த கிராஃப் அப்படியே கீழே இறங்கிடும். படிப்படியா தான் மேல வந்தேன். ஏதாவது ஃபன்னியா நடக்குமா? இப்படி நான் எதிரே பாக்கல, ஆனா வந்து நல்ல காமெடி ஆயிருச்சு. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அது என்னன்னா, கேமராமேன் வந்து என்னோட பையன் பிடிக்கும் போது பையனோட ஏஜுக்கு எனக்கும் இந்த கேமரா இதுல வந்து செட் ஆகாது, சிங்க் ஆகாது. எனக்கு ஒய்ஃபுக்கு வந்து நிறைய சிங்க் ஆகும். சில விஷயங்கள் நான் மறந்துட்டு போயிருவேனுங்க. நான் மறந்துட்டு போயிட்டுனா உடனே கூப்பிட்டு காமிப்பாங்க, இந்த இடத்துல இது இருக்கு பாத்தீங்களா, மறந்துட்டீங்க, மேல ஷார்க் பின்ன இருக்கு பாத்தீங்களா, அப்புறம் இந்த இடத்துல ஒரு கோடு வருது வருங்க, இது நீங்க சொல்லல அப்படின்பா. அதெல்லாம் விடுமா, நல்லா பெரிய டான்மா அப்படிமா. என்ன பெரிய டான், நீங்களே தண்டனை டான் அப்படிமா. அதெல்லாம் ஓப்பனாவே பேசுவா. அது மாதிரி நிறைய விஷயங்கள், ஃபன்னியான விஷயங்கள் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். நான் சின்ன எக்ஸாம்பிள் ஒண்ணு சொன்னேன், இனிமேல் நிறைய விஷயங்கள் நடக்கும். என்னைய அவ கழுவி ஊத்தாட்டி அவளுக்கு தூக்கம் வராது. அதனால ஏதோ ஒண்ணு என்னை கழுவி ஊத்திட்டே இருப்பா. வீடியோ பையன் கூட நடக்கும், பையன் கூட இந்த மாதிரி பண்ணி நடக்காது. இந்த மாதிரி பண்ணியான விஷயம் நார்மலா நாங்க 2 பேரும் எடுப்போம். அது நம்மளுக்கு என்ன தோணுது, என்ன வருதோ நம்ம பேசுவோம், நம்ம இதை நடக்கும். பட் அவ கூட பண்ணும்போது மட்டும்தான் எங்க 2 பேருக்கு எழுதி முடிய மாட்டோம். அது வீட்லயும் அப்படித்தான், கேமரா முன்னாடியும் அப்படித்தான். அது நாங்க யதார்த்தமா அப்படியே இருந்துக்கிறது. நீங்க வந்து 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா. இந்த கண்டென்ட் கிரியேஷனுக்கு அது எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி தான் பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல பெண்ணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண் இருக்கிறான்னா என்னுடைய ஒய்ஃப் தான் முழுக்க முழுக்க காரணம். அவ இல்லாட்டி நான் இந்த இடத்துல இருக்கணும்னு கூட சொல்ல முடியாது. என்ன காரணம்னாங்க, நான் ஒரு ஆபீஸ் வச்சிருக்கேன். நான் அந்த கார்பரேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உனது மொத்த ஆபீஸையும் மொத்தையும் நிர்வாகத்தை எடுத்து அவ பாத்துட்டு இருக்கா. இப்ப நான் இல்லாத நேரத்துல கொஞ்சம் நிறைய வெளியே வந்துடுறேன், நிறைய போயிட்டு இருக்கேன். இப்ப டெய்லியும் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்துட்டு இருக்கேன், வீடியோஸ் எடுத்துட்டு இருக்கேன், நிறைய வெளியே போயிட்டு இருக்கேன், வெளியூர் போயிட்டு இருக்கேன், வெளிநாடு போயிட்டு இருக்கேன். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது முழுக்க முழுக்க எனக்கு பேக் போன் வந்து சப்போர்ட் பண்றது ஒய்ஃப். வீட்டையும் பார்த்து, ஆபீஸையும் பார்த்து, பையனையும் பார்த்து, என்னையும் பார்த்து இந்த மாதிரி பழகு பண்றது ஒய்ஃப். உண்மையாலுமே அவளுக்கு தான் ஒரு மிகப்பெரிய நன்றி. ஃபேமிலி நல்லா சப்போர்ட் பண்றாங்க, மக்கள் நல்லா சப்போர்ட் பண்றாங்க, ஜாலி தான்.
நேரம் தான். ஒரு நெகட்டிவாவும் நடக்கும்ல ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல. நெறைய பேர் நம்மள வந்து இன்சல்ட் சாமி, பண்ணுவாங்க. அதெல்லாம் நெறைய நடந்திருக்கு ஆ. வாழ்க்கையில. ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் இந்த கார் ரிவ்யூஸும் போட்டிருந்தேனுங்க. ம். நான் கார் ரெடி பண்ற வேலைய நான் கார் எப்படி இருக்கு, ஆஃப்டர் கார் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாரி ம். நான் போட்டிருந்தேன். நான் போட்டிருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, நெறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர்றதுக்கு ஆரம்பிச்சு. 1 இயர்க்குள்ளயே 1,00,000 ஃபாலோவர் தாண்டிட்டேன். என்னுடைய உடல பத்தி பேசுறது, என்னுடைய ம். வயித்த பத்தி, தொப்பை பத்தி பேசுறதுங்க. அப்புறம் யாருன்னே தெரியாது. மொத்த ம். குடும்பமே பிராடுங்கிறது. அது யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஓ! நான் யாரு, என் ஒய்ஃப் யாரு, என் பையன் யாரு, என்னுடைய சொந்தக்காரர் எதுவுமே தெரியாது. ம். மொத்தத்துல உட்காந்துட்டு இந்த குடும்பமே பிராடு குடும்பம் அப்படிங்கிறது. ம். என்னன்னே எனக்கு புரியல ம். முதல்ல. அப்புறம் தான் இப்படியே சம்பந்தம் இல்லாம நெறைய கெட்ட வார்த்தைகள் அப்படி இப்படின்னு கமெண்ட்ஸ் வர ஒரு கட்டத்துல வந்து நம்ம ஒரு வட்டத்துக்குள்ள வாழ்ந்தவங்க. ஆமா. எங்க ஊர்ல நாங்க திருப்பூர் அப்படிங்கும்போது ம். எங்க ஃபேமிலி எங்க இதுன்னு சொல்லி நாங்க ஒரு வட்டம். நம்ம அதுக்குள்ள இருந்த ஆட்கள். நம்ம அதை விட்டு இன்னைக்கு வெளிய வந்திருக்கோம். பொது ஆமா. வெளியில், பொது மேடையில் நம்ம இருக்கங்காட்டி வந்து எனக்கு தெரியல அதெல்லாம் புதுசு. அப்ப என்னோட ஒய்ஃப் ரொம்ப இந்த மாரி கமெண்ட்ஸ் எல்லாம் படிப்பா. ம். அவளோ படிச்சு ரொம்ப வெக்ஸா இருக்க ஆரம்பிச்சுட்டா. அவ அழுகறதுக்கு ஆரம்பிச்சுட்டா. அப்புறம் நானும் பார்த்தேன். நம்மளுக்கு இது ஒரு கட்டத்துக்கு மேல இது நம்மளுக்கு செட் ஆகாது. ம். யூடியூப்ங்கிறது வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து நிப்பாட்டிட்டோம். யூடியூப் ஆ. டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டோம். ஒரு ஃபாலோவர் வந்தோனே ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு 3 மாசம் இருக்கும். சுத்தமா வீடியோவே போடல. இனிமேல் பண்ணவே வேணாம்னு சொல்லி நானும் ஆஃபீஸ் ஒர்க் பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சு, அவளும் ஆஃபீஸ் ஒர்க் 2 பேரும் நாங்க போட்டு விட்டுட்டோம். டோட்டலா யூடியூப் தூக்கி வீசி போட்டு, எல்லாம் வீசி போட்டு நாங்க பாட்டுக்கு எங்க வேலைய பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சுட்டோம். அதுக்கப்புறம் தான் அந்த 3 மாசத்துல வந்து கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் மாசம் ஒண்ணும் பெருசா தெரியல. 2, 3 பேர் தான் கேட்டாங்க. ம். 2வது மாசத்துல நெறைய பேர் கேட்கறதுக்கு ஆரம்பிச்சாங்க. 3வது மாசமெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல குமியும் மெசேஜ். ம். இன்ஸ்டாகிராம்ல குமியும், ஃபோன் கால்ஸ் ஆகட்டுங்க, சொந்தக்காரர் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஆபீஸ் அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சு வந்தவங்க. அந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க மக்கள். வந்து ஏன் நிறுத்துனீங்க அப்படின்னு ம். சொல்லும்போது, அப்புறம் இந்த மாதிரி விஷயத்த சொன்னேன். அப்புறம் சொல்லும்போது, அப்புறம் நெறைய பேர் அட்வைஸ் குடுத்தாங்க. அப்புறம் அண்ணன் கூப்பிட்டு என்னைய ஒரு ம். நாள் கூப்பிட்டு தனியா இருக்க ஒரு 2, 3 மணி நேரம் இருக்கும். ம். அண்ணன் கூப்பிட்டு என்னை உட்கார வச்சு பயங்கர அட்வைஸ் குடுத்தாருங்க. "டேய் வாழ்க்கையில அப்படிங்கிறது உன்னை புடிக்கும் அப்படின்னா, 1000 பேர் உன்ற வீடியோ பார்க்குறாங்கன்னா, 1000 பேத்துக்கு கண்டிப்பா பிடிக்காது. ம். 10% பேர் உன்னை பிடிக்காம இருக்கத்தான் செய்யும் உலகத்துல. இருந்தா தான் அதுக்கு பேர் உலகம். நீ நெனைச்சது பிடிக்கிற 100% உன்னை எல்லாரும் பிடிச்சு போயிட்டா, இது வந்து வேற மாரி இருக்கும் ஒரு உலகம். சுவாரஸ்யமே இல்லாம போயிடும்ல. ஆமா. உலகம் வேற மாரி இருக்கும். எனக்கு கமெண்ட் போடுறவன் போட்டுட்டு தான் இருப்பான். வூட்ல தின்னு ம். போட்டு, இன்னைக்கு நெறைய ஃப்ரீயா குடுத்துட்டாங்க. அதனால எல்லாத்தையும் ஃப்ரீயா வாங்கி வச்சுட்டு வூட்ல உட்காந்துட்டு, அவனுக்கு வேலை என்ன தின்னுட்டு எந்த வேலையும் கிடையாது. எவனோ ஒருத்தன உசுப்பி ஏத்தி விடுறது, எவனோ ஒருத்தன கமெண்ட் போடுறது. இன்னைக்கு ம். பாதி பேர் அந்த மாரி ஆயிட்டாங்க. அதனால அதை பத்திலாம் நீ என்னைக்குமே நீ கவலைப்படாத. மெயினான விஷயம் உன்னுடைய வளர்ச்சி. நீ என்னைக்கு நீ வளர்றியோ, 4 நெகட்டிவ் கமெண்ட் 4 பேர் உன்னை பேசினா மட்டும் தான் நீ வளர முடியும். அதை நீ மனசுல வச்சுக்க அப்படின்னாரு. அந்த வார்த்தை தான் மைண்ட்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சரி ஓகேன்னு சொல்லி திருப்பி 3 மாசம் கழிச்சு ம். மறுபடியும் ரீஎன்ட்ரி குடுத்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்ப பெருசா ஒண்ணும் ம். பிரச்சனை கட்டி கமெண்ட் வர்றதில்லைங்க. ம். ஏதாவது 100லயோ 10,000த்துல 1000த்துல தான் வருது இன்னைக்கு. இன்னைக்கு பெருசா வர்றதில்ல. அன்னைக்கு அப்படித்தான் இருந்தது. 1, 2 இருந்தது. பட் இன்னைக்கு அப்படித்தான் ரொம்ப ம். கம்மியா இருக்குது இன்னைக்கு. ம். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பண்ணாதான் வந்து ஹிட் ஆகும். அப்படிலாம் சொல்றாங்கல்ல. அந்த மாரி அதுக்கு என்ன உங்களோட இல்ல நானும் மனசுல அப்படித்தான் நினைச்சிருந்தேன். சின்ன ஓ! பசங்கலாம் இன்னைக்கு யூடியூப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பண்றாங்க. ம். நாம இந்த வயசுல வந்து 46, 47 வயசுல போய் நான் இதெல்லாம் ஆரம்பிச்சு தேவையில்லாம வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சேன். பட் அதுக்கப்புறம் தான் யோசனை பண்ணேன். ஏன்னா டாடி ஆறுமுகம்னு ஒருத்தர் ஃபுட் வீடியோ ஆரம்பிச்சாரு. ஆமா. அவருக்கெல்லாம் 60, 65 பிளஸ்ல தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணாரு. 60 வயசுக்கு மேல. ம். அதனால யூடியூப்ங்கிறது இன்னைக்கு கண்டென்ட்ங்கிறது நல்லா கொடுத்தா போதும். நல்ல என்ன குவாலிட்டியாவும், நல்ல வயசுலாம் மேட்டரே கண்டென்ட்டாவும், இல்ல. உண்மையாவும், நேர்மையாவும் கொடுத்தாங்கன்னா வயசு மேட்டர் கிடையாது. பட் அதுல ஏதாவது ஒரு யூனிக்னெஸ் இருக்கணும். ஏன் புடிச்சது அப்படின்னா, நீங்க ஒரு வார்த்தை கேட்டீங்க. உங்களுடைய ம். பாஷையினால தான் புடிச்சது. அந்த ம். கொங்கு பாஷையினால தான் நெறைய மக்கள் வந்து என்னை ஏத்துக்கிட்டாங்க. அதே ம். மாரி தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் யூனிக்கா இருந்ததுன்னா, ம். மக்களுக்கு புடிச்சு ஏத்து கண்டிப்பா மேல வருவாங்க. ம். அதுக்காக நெகட்டிவிட்டில இன்னைக்கு வந்து நீங்க சொன்ன மாரி நெறைய சின்ன பசங்க வந்து இன்னைக்கு அத கிரியேட் பண்றாங்க. ம். இந்த 2K கிட்ஸ் பசங்க வந்து ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணா நம்ம ம். மக்களோட பார்வை நம்ம மேல விழுது. ஆ. அப்படிங்கிற மாரி இன்னைக்கு நெறைய இன்னைக்கு மீடியாவே அதைத்தான் பண்ணுது. ம். ஒரு நெகட்டிவான விஷயத்த அப்படின்னா, இது பண்ணி போடுறாங்க. இந்த மாரி விஷயங்கள் வந்து தப்பா பண்ண வேண்டாம். ம். உங்க மனசுக்கு நேர்மையா, நியாயமா என்ன படுதோ நார்மலா ம். வீடியோ பண்ணிட்டு போங்க. ஏன்னா பண்ணா வியூஸ் போ மாட்டேங்குது. இப்ப எனக்கு கரெக்ட். விபத்தா? ஆ அந்த மாரி ஏதோ நானும் ஒண்ணு. இந்த புள்ளைய பார்த்தேன். நான் நான் வந்து பைக்ல போகும்போது, அந்த புள்ள என்னை பார்த்தது. இதான் தம்ப்நெயில். இப்படியெல்லாம் வச்ச உடனே மக்கள் வர்றாங்க பார்க்கறதுக்கு. ம். அந்த மாதிரி உள்ளத எல்லாம் ஒரு உள்ளபடியே ரொம்ப போட்டா கரெக்ட்டா இருக்கும். என்ன இருக்கோ கேஷுவலா ம். போடுங்க வீடியோ. கேஷுவலா மக்களுமே அத பண்ணுங்க. வந்து மாத்திக்கணும்னே. நியாயமா. ஆமா. மக்களோட மனநிலை தான் மாறணும். மாத்தணும். ம். ஒரு நெகட்டிவிட்டினா உடனே உள்ள போய் பார்க்குறாங்க. ம். அது மாறணும். அதுதான் மாறணும். நெகட்டிவிட்டி, பாசிட்டிவிட்டி நம்ம எதார்த்தமா பண்றோம். எல்லாம் இருக்கு. மக்கள் மனதுல இன்ஸ்டாகிராம்லோ, இல்ல இன்ஃப்ளூயன்சரோ, இல்லன்னா யூடியூபரோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடம்பரமா இருப்பாங்க. அவங்க
லைஃப்ல வேற மாரி இருக்கும். அப்படி இப்படின்னு ஒரு பிம்பத்த கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க எல்லாரும். உண்மையிலே எப்படி இருக்கு? லைஃப் எப்படி இருக்கும்? இல்லைங்க. சாதாரண மக்கள் தானங்க. என்னங்க அது எனக்கு புரியவே மாட்டேங்குது. நான் தான் உங்களுக்கு சொன்னேனே, எனக்கு இது ஒரு வேலை தானங்க. நானும் YouTubeல வேலைக்கு தான் இருக்கிறேன். நான் வந்து செலிபிரிட்டியோ இதுவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எனக்கு புடிச்ச விஷயத்த, எனக்கு கார பத்தி தெரிஞ்ச விஷயத்த, எனக்கு கார் கிடைக்குது. அந்த கார் கிடைக்குது. இப்போ ரோல்ஸ் ராய்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி நெறைய கார்கள் எனக்கு கிடைக்குது. அத நான் மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்துறேன். இன்னைக்கு தமிழ் யூடியூபர்ஸ்லயே வந்து இன்னைக்கு தமிழ்நாடு தமிழ் யூடியூபர்ஸ்ல கார் ரிவ்யூ பண்றதுலயே ஃபாரின் போய் கார் ரிவ்யூ பண்ணது நான் தான். நான் போய் மலேசியால பண்ணுனேன், பேங்காக்ல பண்ணுனேங்க. இப்ப அடுத்து துபாய் போய் பண்றேன். இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியே போய் மக்களுக்கு காமிக்கணும். அந்த கண்ட்ரில இருக்கிற காரை காமிக்கணும். ஃபெராரின்னா என்ன? லம்போர்கினின்னா என்ன? என் வாழ்க்கையில இதெல்லாம் நானு வெறும் ஃபோட்டோலயும் யூடியூப்லயும் பார்த்தது. நான் போய் நீங்க அந்த கார்ல உட்காந்து ஓட்டி பார்த்து இன்னைக்கு நான் ரிவ்யூ பண்றேன் அப்படிங்கிற பட்சத்துல எனக்கே சந்தோஷமா இருக்கு. இது என்னன்னா, இப்ப இந்த மக்கள் வாங்குறது இல்ல. இப்ப வாங்குற கார்கள் வந்து தனியா நான் ரிவ்யூ போட்டிருக்கேன். புதுசா கார் லான்ச் ஆகுறது வந்து மாருதி, டொயோட்டோ, டாடா இந்த மாதிரி வண்டியில நான் ரெகுலரா வீடியோ போட்டிருக்கேன். அது மக்கள் பார்க்குறாங்க. பட் இந்த மாதிரி விஷயங்கள மக்கள் வாங்குறாங்களா இல்லையா தெரியாது. என்னன்னா, நான் போடும்போது இதுல இருக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்து அவங்களே ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க. இதுல வர எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் அதான் வரும். ஆனா என் வாழ்க்கையிலேயே நான் அந்த வண்டியெல்லாம் வெறும் போட்டால வீடியோல பார்த்ததுன்னா, முதல் முறையா நான் உங்கனால வந்து இவ்ளோ நேரடியா நான் அனுபவிக்க முடிஞ்சது. அது உங்களுடைய இதுல நீங்க சொல்லும்போது ரொம்ப அனுபவிக்க முடிஞ்சது. ரொம்ப சூப்பரா இருக்குது. இத்தனை ஆப்ஷன் இருக்குதா இதுல? இவ்ளோ ஸ்பீடு போகுமா? இது இருக்குதா? அது இருக்குதா? அப்படிங்கிற மாரி நெறைய மக்களுக்கு வந்து நான் கொண்டு போய் சேர்த்துறேன். பார்த்துக்கிறாங்க. நெறைய கத்துக்கிறாங்க. இன்னைக்கு வந்து இந்த வண்டியில இவ்ளோ விஷயங்கள் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுது. அதனால நம்ம அந்த மாரி வண்டிகளும் நம்ம ரிவ்யூ பண்ணி காமிக்கிறோம். வீடியோல பார்க்கிறது ஒண்ணு. அதுக்கு பின்னால நடக்கிறது யாருக்கும் தெரியாது. அது மாரி என்னென்ன கஷ்டங்கள் இருக்கும்? ஒண்ணு வெய்ய காலத்துல மட்டும் தான் ரொம்ப சிரமங்க கார் ரிவ்யூ பண்றதுங்கிறது. மொட்டை வெயிலு. எனக்கெல்லாம் மயக்கமே வந்திருக்குது. என் ஃபோன்ல பல நேரத்துல ஆஃப் ஆயிரும். மேக்ஸிமம் சில நேரம் நெறைய நேரம் சாப்பிடாம வந்துருவேன். அதுக்கப்புறம் நெறைய இதுல வந்துங்க நம்மளுக்குன்னு ஆசாபாசம், நம்மளுக்குன்னு நேரம், காலம் எல்லாமே இருக்கும். நம்மளுக்கும் கோவம் நம்மளும் மனுஷன் தானே. நம்மளுக்கு ரத்தாது, சிவப்பு ரத்தம் ஓடுது. எல்லாத்துக்கும் இருக்கத்தான் செய்யும். நம்ம சொன்ன டைமுக்கு வந்து வண்டி கிடைக்காதுங்க. இல்ல சொன்ன டைம் போகும்போது வண்டி வெளிய போயிரும். அது மாதிரி போய் ஏமாந்து வந்துடுறது. இந்த மாதிரி வண்டி கிடைக்காது. கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க சில பக்கம். அந்த மாதிரி சொல்லும்போதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ரொம்ப இதா இருந்தது. இன்னைக்கு வந்து எல்லாரும் வண்டி குடுக்குறாங்க. அந்த கஷ்டங்கள் வந்து நானும் அனுபவிச்சிருக்கிறேன். நீங்க வந்து ஒண்ணு போட்டே ஆகணும். அப்ப நம்ம வந்து தேடுவோம்ல. அடுத்து என்ன போடலாம்? அடுத்து என்ன போடலாம்? அடுத்து என்ன பண்ணலாம்? என்னைக்குமே கண்டென்ட்ட தேடி ஓடிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணது போல. என் பையனுக்கு பண்ணும்போதும் கூட தங்க உனக்கு என்ன கண்டென்ட் வேணும்? அடுத்து என்ன வேணும்னு கேட்பேன். நீ வந்து ஃபுட் பண்றியா? டிராவல் பண்றியா? அது மாதிரி கூட நான் இருந்தேன். பட் எனக்குன்னு வரும்போது ஏதோ ஒரு வகையில எனக்கு வீடியோஸ் வந்துது. ஆமா. நீங்க வேற எல்லா ஏரியாவும் கவர் பண்ணுவீங்களே. விளாக் பண்ணுவீங்க, ஃபுட் விளாக் பஸ் பண்ணுவீங்க, பண்ணணுங்க. டிராவல் பண்ணுவீங்க. பஸ், லாரி, வேன் எதா இருந்தாலும் பண்ணுவேன் நானு. அதனால நான் ஏதோ ஒரு வழியில நான் பண்ணிட்டே தான் இருப்பேன். வாரத்துக்கு கடைசிக்கு 2, 3வது போட்டுருவேன். கேப் இல்லாம. ஏதாவது தோணியிருக்கா? ஐயோ! இந்த வீடியோ நல்லா போடலன்னா கஷ்டமே. அப்ப வேற என்ன போடலாம்? அந்த மாரிலாம் தோணியிருக்கா? ஒரு நாளும் கிடையாது. நெறைய பேர் என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி பேசுவாங்க. யூடியூபர்ஸ். ஆனா என்னன்னா இந்த வீடியோ போடலன்னா ரொம்ப இதா இருக்குதுண்ணா. ரொம்ப டவுன் ஆயிடுச்சுண்ணா சேனல் சுத்தமா. ஒரு நாள் நினைக்காதீங்க அதைய. இப்ப வந்து ஒவ்வொரு டைரக்டரும் ஒவ்வொரு படத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு படம் தோல்வி அடைஞ்சிச்சுன்னா உட்கார்றதில்ல. ரைட் அடுத்து 2வது வாட்டி எடுப்பாங்க, 3வது எடுப்பாங்க. டக்குனு வெற்றி ஏறும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நாள் வெற்றி இருக்கும். அந்த வீடியோ தானே போகல, ரைட் விடுங்க அடுத்த வீடியோ வரும். நல்ல கண்டென்ட்டா நல்ல வீடியோவா போடுங்க. அதுதான் நான் சொல்லுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நாள் அந்த வியூஸ்ங்கிறத நான் பார்க்கவே மாட்டேன். அப்ப பயம்லாம் இல்ல. இந்த இத்தனை 1000 பேருக்கு முன்னால நம்ம கூட போகாம இருக்காது. நான் ரித்திக் என்னோட பையன் சேனல் இருக்கும்போது நான் சொல்லுவேன். ரித்திக் ஒரு நாள் கவலைப்படாது. வியூஸ பத்தி நீ கவலைப்படாத. நல்ல கண்டென்ட் நல்ல இது கொடுக்க வேண்டியது மக்களுக்கு கொடுக்க வேண்டியது நம்மளது. அது ஏத்துக்காது மக்கள் கையில தான் இருக்குது. இப்ப நல்ல படம் கொடுத்தாங்க அப்படின்னா, நீங்க நல்ல படங்களே இன்னைக்கு எத்தனையோ படங்கள் இன்னைக்கு ஓடாம வந்து இன்னைக்கு போகுது. ஏகப்பட்ட படங்கள் இருக்கு தியேட்டர்ல. அது மக்கள் பார்க்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி நல்ல வீடியோகள் என்னதான் நம்ம ஹார்ட் ஒர்க் கொடுத்து போட்டாலும் போகாது. அதே நீங்க சிம்பிளா ஒரு வீடியோ எடுத்து போடுங்க. சம்மந்தம் இல்லாம போகும். அது கண்டிப்பா ஏற்ற இறங்கல் யூடியூப்ல இது சகஜம் தான் லைஃப்ல. இப்ப என்ன பத்தி அட்வைஸ் குடுக்குறது வியூஸ் பார்க்காதீங்க. நீங்க செய்யற வேலைய செஞ்சுட்டு இருங்க. ஒரு வேலைக்கு போறாங்கன்னு வச்சுக்கோமே. அவங்களுக்கு வந்து ஒரு பிரஷர் இருக்கும். இது பண்ணணும், அது பண்ணணும் அப்படின்னு ஒரு வொர்க் பிரஷர் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா இங்க? எனக்கு ஒர்க் ப்ரெஷர் வந்து தூக்கம் எனக்கு ரொம்ப கம்மியாகி போச்சுங்க. ரொம்பவே கம்மியாகி போச்சு. அலைச்சல் ஜாஸ்தியாகி போச்சு. முதல் டிராவலிங் வந்து நான் இந்த டூர் அந்த மாதிரி போறது, வெளியூர் போறது, வர்றது அந்த மாதிரி தான் இருக்குமே ஒழிய, பட் இன்னைக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டிராவல் பண்றது யூடியூப்காக மட்டும்தான் டிராவலிங் ஆகி போச்சு. டெய்லி டிராவல். அது கொஞ்சம் வயசாக அப்புறம் உடம்பு ஒத்துழைக்கிறது இல்ல. அப்புறம் அதனால நிறைய ரெஸ்ட் இன்னைக்கு ரொம்ப கம்மியாகி போச்சுங்க. அதுக்கு வேற வழி இல்லாம நான் மக்களுக்காக நான் இன்னைக்கு வரைக்கும்
முடிஞ்ச வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்கேன். வைஃப் செம சப்போர்ட்டிவ். நீங்க இல்லனாலும் அவங்க நல்லா ஆஃபீஸ் பாத்துக்கிறாங்க. பாத்துக்கிறாங்க. இப்ப பெர்சனல் லைஃப் இந்த மாரி வொர்க் தனியா இருக்கும். இது எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? காலையில எந்திரிக்க எப்படின்னா ஒரு 7, 7:30க்கு மேல ஆயிருங்க. ம். அது 7 மணிக்கு பையன் காலேஜ் கிளம்பிடுவான். நான் கண்ணு பாதி முழிச்சு சில நேரம் பார்ப்பேன், சில நேரம் பார்க்க முடியாது பையனை. போயிடுவான். அதுக்கப்புறம் சாயந்தரம் ம். மேக்சிமம் நான் கோயம்புத்தூர்ல இருக்கிறனால அவன் கோயம்புத்தூர் காலேஜ் தான் படிக்கிறான். ம். அப்புறம் அவனை வந்து 3 காலேஜ் விட்டுச்சுன்னா பிக்கப் பண்ணிட்டு ம். நாங்க 2 பேரும் வீடியோ எடுத்துட்டு கோயம்புத்தூர் எடுத்துட்டு நைட் ரிட்டர்ன் ஆயிடுவோம். ம். என்னோட ஒய்ஃப் கூட பேசுறது இப்படிதான். அப்புறம் காலையில இருந்து அப்புறம் 10 மணி வரைக்கும் 9:30 10 ம். வரைக்கும் கூட தான் இருப்போம். பேலன்ஸ் அவன் பண்ணிடுவீங்க. 9 மணிக்கு சில நேரம் ஆஃபீஸ் போயிடுவோம். 9, 9:30க்கு ம். அது வரைக்கும் கூட தான் இருப்போம். ம். அதுக்கப்புறம் நம்ம வெளியே வந்துட்டோம்னா திருப்பி சாயந்தரம் ஒரு 7 மணி 8 மணியோ போயிட்டு அப்படின்னு நைட் டின்னருக்கு போயிட்டு அப்ப பர்சனல் லைஃப்க்கு கொஞ்சம் அடி வாங்குது. பர்சனல் லைஃப் கண்டிப்பா அடி வாங்குது. நம்ம அதிகமா அதான். கூட இருக்கிறது வந்து ஒய்ஃப் கூட இருக்கிறது வந்து இன்னைக்கு கம்மி. பையன் கூட இப்போ ஒய்ஃப் கூட அதிகமா போனா பையன் கூட இருக்கிறது கம்மி. பையன் கூட அதிகமா இருந்தேன்னா ஒய்ஃப் கூட இருக்கிறது. ஏன்னா 2 பேர்த்து கூட இருப்பேன். ம். ஆனா யாரோ கம்மியா ஒருத்தர் இருக்காங்க இருக்கலாம். என் கூட. ம். 2 பேரும் 0வும் ஒரு நாளும் கிடையாது. சரி. ஏன்னா நம்ம எங்க போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் எதுக்கு போனாலும் கேமராமேன் ஒருத்தர் எனக்கு வேணும். ஒண்ணா ஒய்ஃப் இல்லையா இல்ல பையன். பையன். 2 பேரும் யாரோ ஒருத்தர் கம்பல்சரி என் கூட இருப்பாங்க. அதனால அந்த ஒரு ம். ஃபேமிலி இது வந்து கூட டச்ல இருந்துட்டே இருக்கும். ஒரு பக்கம் கண்டென்ட் கிரியேஷன் இன்ஃப்ளூயன்சர்லாம் ஒரு சைடு. நீங்க பண்ற பிசினஸ் அத பத்தி பேசுவோம். லைக் நீங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? கார் ரெஜிஸ்ட்ரேஷன் 2016 15 கடைசி. இப்போ இந்த பிசினஸ்ல நீங்க ஸ்டார்டிங் பண்ணும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் அந்த மாதிரிலாம் ஏதோ இல்ல. இருந்திருக்கும்ல? என்ன காரணம்னாங்க நம்ம ஆல்ரெடி 20 வருஷமா கார் ஃபீல்ட்ல இருந்தோம். தெரியும் அதனால என்னென்ன பண்ணணும்னு. மக்களுக்கு தெரியும். ரொம்ப ஈஸியா எனக்கு. கார் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும்போது யூடியூபும் உள்ள கொண்டு வரும்போது அது 2த்தையும் பேலன்ஸ் பண்ண முடியறதுக்கு இல்ல. இப்ப வந்து நான் முதல்ல ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப யூடியூப் கொஞ்சம் ரொம்ப நம்ம போகிறப்ப இது அலைச்சல் ஆக டோட்டலா ஒய்ஃப் இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டாங்க. உங்களால டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ண இருந்தாலும் முடியல. போயிடுவானுங்க. வாரத்துக்கு ஒரு 3 நாள் 4 நாள் எப்படியும் மேக்ஸிமம் போயிடும். ஆபீஸ் இல்லாம ஆபீஸுக்கு போகாம இருக்க முடியாது. எப்படி இருந்தாலும் போயிருவேன். ஆபீஸ்க்கு போயிருவேன். பிசினஸ் பண்ணியும் சரி, இதுல இருந்தும் சரி. நீங்க என்ன லெசன் கத்துக்கிட்டீங்கன்னா எதை சொல்லுவீங்க? நான் முழுக்க கார் பிசினஸ் தொழில் விட்டதுக்கு காரணம் நேர்மை இல்லாத. நான் தொழில இப்ப பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வெளியே வந்ததுக்கு காரணம் நேர்மை இல்லாத. முழுக்க என்னன்னாங்க யாருக்குமே தெரியாது அந்த தொழில். கார் டீலிங், கார் வாங்குறது விற்கிறதெல்லாம் எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் உங்களை ஏமாத்துவானுங்க. அதுக்காக எல்லாருமே நம்ம வந்து தவறான சொல்ல முடியும். ஒரு நல்லவங்களும் அதுல இருக்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆட்கள் வந்து ஏமாத்துற ஆட்கள் வந்துருச்சு. என்னுடைய காலகட்டத்துல பார்ட்டி வண்டி விக்கிறான் பாருங்க. அவனே ஃப்ராட் ஆயிட்டான். அதனால நம்மளுக்கு ஒரு கெட்ட பேர். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், நான் ஒரு கார் போய் ஒரு நகைக்கடைக்காரன் நம்பி வாங்குறேன். அவர் என்ன பண்ணிக்கிறான் நகைக்கடைக்காரன், அவனோட தெரிஞ்சவங்கிட்ட இருந்து வண்டி வாங்கி இருக்கிறான் 5 லட்சம் ரூபாய்க்கு. வாங்கி எனக்கு 5.5 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டான் 50,000 லாபத்துக்கு. ஆனா அவன் வண்டி வாங்கும்போது 2 லட்சம் ஓடிக்குது. இது கிலோமீட்டர். ஆனா அவன் வாங்கி மீட்டர் கம்மி பண்ணிட்டா 1 லட்சம் பண்ணிட்டான். நான் அதை நகைக்கடைக்காரன் நம்பி வாங்கிட்டு வந்துட்டேன். அவன் நகைக்கடைக்காரன் என்ன சொல்றான், என் தம்பி வண்டி, எங்க சொந்தக்கார வண்டி, அதனால தம்பி வேலுக்கு சித்தப்பாவே வண்டி, நான் தான் ஓட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பையன் பேசி வச்சுட்டான். இவ்வளவுதான் ஓடி இருக்கு. நான் 5.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து நான் 6 ரூபா சொல்றேன். நானும் ஒரு 5.75 ரூபாய்க்கு விற்கிறேன். விற்றதுக்கு அப்புறம் பார்ட்டி கொண்டு போய் கம்பெனியில் சர்வீஸ் கொடுறாரு. சர்வீஸ் கொடுத்து காரி துப்புறாரு என்னைய. 2 லட்சம் கிலோமீட்டர் ஒண்ணு வண்டி 1 லட்சம் பண்ணிட்டியே, நீ ஃப்ராடு அப்படின்னு. இப்ப இந்த ஃப்ராடுங்கிறது வந்து என் மேலதான் விழுந்தது முழுக்க. ஆனா பண்ணின தப்பா இருந்தாரு. இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கையில அதெல்லாம் மறக்கவே முடியாது. இந்த மாதிரி நிறைய தவறுகள் நடந்தது. அதனாலதான் இனிமேல் கார் டீலிங்கே பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்டாப் பண்ணதுக்கு ரீசன் இதுதான். நீ 10 வருஷம் ஸ்டாப் பண்ணி 10 வருஷம் ஆச்சு. இப்போ இதுல இருந்து ரீசெல்லிங்கும் அதுவும் அது மாதிரி தானே? ரீசெல்லிங் தான். அப்புறம் 2வது செகண்ட் ஹேண்ட்ல வாங்குறதெல்லாம் கரெக்ட் நல்லது இல்ல. அமையுமான்னு தெரியலீங்க. லக் இருந்தா இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தன தேவன் என்று. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் என் ஒய்ஃப் பத்தி. அந்த மாதிரி ஒய்ஃப் அமையுமான்னா தெரியல. அந்த மாதிரி வந்து முடிஞ்ச வரைக்கும் சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ், நீங்க தெரிஞ்ச சர்க்கிள்ல காரை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சேஃப். தெரியாத இடத்துல வாங்கும்போது மாட்டணும். பட் எல்லாத்தையும் நான் தப்பு சொல்லலை. இப்போ எல்லாத்தையும் தப்பு சொல்லல. நல்லா பண்றவங்களும் இருக்காங்க. பட் நம்ம கண்டுபிடிக்கிற சிரமம். யார் நல்லா பண்றாங்க, யார் தவறா பண்றாங்க அப்படின்னு. நம்ம வேற பொருளா இருந்தா கூட சொல்லலாம். இதுல உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால நம்ம வந்து இதுல ஒரு ஃப்ராடு, போர்ஜரி, பித்தலாட்டம் இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க குடும்பத்துக்கும் ஃபால்ட். எத்தனையோ குடும்பத்தை நம்ம அழிக்கிற மாதிரி ஆயிப்பு. அப்படி நம்ம குடும்பம் நல்லா இருக்கு. அதனால இப்ப பண்ணிட்டு இருக்கீங்கல்ல கார் சர்வீஸ் அந்த மாதிரி, அதெல்லாம் எப்ப ஆரம்பிச்சீங்க? அதாங்க 10 வருஷம். அதுவும் 10 வருஷம். இப்போ இந்த கண்டென்ட் கிரியேஷன் ஏதாவது வகையில யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கா உங்க பிசினஸ்க்கு? கண்டிப்பாங்க. நான் அந்த கார் இது போடுறதுனால வந்து நிறைய மக்கள் வந்து இன்னைக்கு நிறைய கார் பண்ணி கொடுக்குறாங்க. என்னன்னா அதுல வந்து சர்வீஸ் செக்டர் அப்படின்னு பொறுத்த விட 90% தான் சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியும். 100% யாரையுமே சாட்டிஸ்ஃபை. நீங்க எவ்வளவு பெரிய ஷோரூம் எடுத்துக்கிட்டீங்க, டாடா ஷோரூம் நீங்க சர்வீஸ் நல்லா இல்லைங்கிறாங்க. நீங்க நிறைய ஷோரூம்ல சர்வீஸ் பண்ணத்தான் செய்யறாங்க. அப்படியே சர்வீஸ் இல்ல, அப்படி சர்வீஸ் சரியில்லை அப்படின்னாலுமே
ம். இந்த மாசத்தோட ஹையஸ்ட் சேல்ஸ் இந்தியால டாடா நெக்ஸான் தான். 22,600 வண்டி வித்துருக்குது. எப்படி விக்கும்? ஊர் ஊரம் சர்வீஸ் இல்லைங்க. டாடா சர்வீஸ் கிடையாது. மோசம் மோசம் மோசம்னு எந்த வாயை நீங்க கேளுங்க. தமிழ்நாட்டுக்குள்ள, இந்தியாக்குள்ள டாடா சர்வீஸ் மோசம்னு சொல்லுவாங்க. அப்புறம் எப்படி வாங்குறாங்க. அந்த வண்டி டாடா நெக்ஸான் 22,600 வண்டி வித்துதுன்னு நான் கேட்கிறேன். ம். ஒரு சில பேர்த்துக்கு இருக்கு. சர்வீஸ் நல்லா தான் இருக்கு. பண்றவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ம். நானும் அந்த வண்டி தான் வாங்கியிருக்கேன். ம். பண்றாங்க, பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னுடைய சொந்தக்காரர் நிறைய பேர் வச்சிருக்காங்க. சர்வீஸ் பண்றாங்க. 2 லட்சம் கிலோமீட்டர் ஓடிக்கிறாங்க. நல்லா தான் பண்ணிக்கிறாங்க நெக்ஸான். அதே டாட்டாவை தான் பண்ணியிருக்கிறோம் ம். சர்வீஸ்ல. அது நம்ம சொல்லிடுவோம் ஓப்பனாவே. எஸ்ஜே டாட்டால தான் பண்ணணும். நான் வண்டி வாங்கினதாங்க என்னுடைய மாப்பிள்ளை வண்டி எல்லா வண்டியும் நாங்க சர்வீஸ் பண்ணிருக்கோம். ம். எங்களுக்கு நல்லா தான் இருக்குது.